வணக்க நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக இலங்கைக்கும் சைனா, இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பில் தான் குறிப்பாக பேச இருக்கிறோம். இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் சர்வதேச ஆய்வாளரான ஆண்டனி பீட்டர் அவர்கள். வணக்கம் ஆண்டனி. வணக்கம் ஜெயபாலன். பேசும் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. இப்ப அண்மையில ஹரணி அமரசூரிய இலங்கையினுடைய பிரதமர் இந்தியாவுக்கும் விஜயம் செய்திருந்தார், சைனாவுக்கும் விஜயம் செய்திருந்தார். அவருடைய உரை தொடர்பாக நீங்கள் சில விமர்சனங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த உரைகள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இப்ப பொதுவா பாக்க ஜெயபாலன், எங்களுடைய நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன பாலிசிஸ் என்னத்தை செய்து நாங்கள் எங்களோட மக்களை ஏற்படுத்தி நாட்டை முன்னேற்றுறது, எங்களோட மக்களுக்குரிய நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்கிறதுன்றது தான் முதலாவதா இருக்கு. அதை சுத்தி எவ்வளவுத்துக்கு எங்களோட கொள்கையில நிவர்த்தி செய்யறதுக்கு மேலெடுத்து கொண்டு போறதுக்கு எந்த நாடு உதவி செய்யறதுன்றதை நாங்கள் பார்க்க வேணும். ஆனா எங்களோட தலைவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ மற்ற நாடுகளின் தங்களுக்குரிய எல்லாரும் மீடியால வரணும், மற்ற நாடுகளுக்கு போகணும், தாங்கள் ஒரு பதவியில இருக்க வேணும், தங்களுக்குரிய அதாவது வெல்த்தை கிரியேட் பண்ணி தங்களுக்குரிய செல்வத்தை உருவாக்கணும் தான் இருக்கிறோமோ இல்லையா. நாட்டை எப்படி முன்னேற்றுறது, நாட்டோட முன்னேற்றத்துக்குரிய கொள்கை என்ன, அந்த கொள்கையில எந்த நாடு பிரபலமா பங்கு வைக்க போதுன்ற ஒரு சிந்தனை இல்லாம இருக்குது. சைனாவை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் சைனாவில போய் பேசி இருக்கிறான்னு சொல்றீங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், சைனாவை பற்றி புரிதல் என்று பார்க்க இந்தியாவோட புரிதலை பற்றி பார்க்க எங்களுடைய நாட்டு முன்னேற்றத்துக்குரிய கொள்கைகள் என்ன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எடுத்தீர்கள் என்றால் அவர்கள் பெரும்பாலும் சைனா சார்பானவர்கள் என்றும் சீனாவுடைய கொள்கையின் வழித்தடங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் தானே கருதப்படுகிறார்கள். உலகத்துல கருதப்படுகிறார்கள் என்றது உண்மை. அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கு? இன்றைக்கு பிரதமர் அமரசூரிய இந்தியாவோட விஜயத்துல போய் என்ன சொல்றா? அப்ப என்ன வேலோட ஸ்பீச்சஸ் அதாவது நான் கிடைக்கதான் எழுதி இருக்கிறேன். இந்தியாவுக்கு தலையை காட்டி, அதாவது சீனாக்கு தலையை காட்டி, இந்தியாவுக்கு காலை காட்டி, அமெரிக்காவுக்கு கையை காட்டி, எப்படியோ அப்படி இப்படி நெளிஞ்சோண்டு போய் தங்களோட அதாவது ஆட்சியை தக்க வச்சு கொள்றதான்னு இருக்கிற அவையோட சிந்தனை ஒழிய நாடு எப்படி முன்னேறுது. அப்ப இப்ப 77 வருஷமாச்சு சுதந்திரம் கிடைச்சு, எத்தனையோ கவர்மெண்ட்ஸ் மாறி ஜெயபாலன், நாடு என்ன நிலையில இருக்குது. அப்ப இவைகளுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு 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 தேசிய கொள்கை இருக்க வேண்டும். நாடை எப்படி முன்னேற்ற அந்த கொள்கை நாட்டின் பொருளாதார தேசிய கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி சொல்லுது, நாங்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை தருவோம், பெரும்பாலும் தங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை தேசியமயமாக்கி வச்சிருக்கிறது தான். அதாவது சைனாவுடைய ஒரு மாடல் தான் அது. அதோட பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. இதுல நீங்கள் என்ன தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப சைனாவோட கொள்கை இருந்தாலும் இதுவரைக்கும் எவ்வளவுக்குரிய முயற்சியும் மேம்பாடு நடந்திருக்கு. இப்ப பிரதமர் சொல்றா கல்வி மாத்தோணும், எஜுகேஷனல் செக்டர் ஃபுல்லா மாத்தோணும். என்ன மாத்தோணும்னு சொல்லிட மொழியே என்ன மாத்த நடந்திருக்கு ஜெயபால். இப்ப மரங்களை நட்டாலோ பூ மரத்தை நட்டாலோ வருஷ கணக்கு எடுக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு வருஷத்துல இவையில என்பிபியால பெருசா ஒன்றும் சாதிக்கலான்றதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா அதுக்குரிய ஃபவுண்டேஷன் என்ன நடந்திருக்கு? ஒரு மரத்தை நட்டதை காட்டுங்களேன், ஒரு மாம்பழம் மரத்தை நட்டதை, ஒரு பூ மரத்தை நட்டதை காட்டுங்கோ. இது இந்த வருஷத்துல இப்படி ஒரு பூ இந்த கலர்ல பூக்க போகுது, அல்ல இந்த மரம் இப்படியான பழங்களை காய்க்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு புனிந்துணர்வுக்குரிய நாங்கள் சப்போர்ட் பண்ண என்பிபி, நாங்க எங்களோட சப்போர்ட்டுக்கு தக்கதான் எதுவும் செய்யுதுன்றதை காட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன மேலாம இருக்கு. நான்
இப்ப எஜுகேஷன் சேஞ்சஸ் என்று சொல்லி நம்ம கல்வியில மாத்தணும். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு செயற்பாட்டையும் நான் காணல. இல்ல இப்ப கல்வியில வந்து இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப இவ்வளவு காலமும் கல்வியில வந்து 100% பரீட்சைகளா இருந்தது. இப்ப அதை 70% குறைத்திருக்கிறார்கள். 30% பிராக்டிகலா செய்யணும் என்று. அடுத்தது பாலர் பாடசாலைகளை கூட தேசியமயமாக்குறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த கல்வி திட்டம் வந்து பெரும்பாலும் அடுத்த ஆண்டுல இருந்து தான் அது ஆரம்பிக்குது, அமலுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த மோசடி இதுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சர்வதேச ரீதியாக நாட்டை விட்டு தப்பி ஓடியவர்கள் பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டு மீள கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நல்ல விஷயம், அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இப்ப ஊழல் என்ற இதுல ஊழல் செய்த சிறையில போடினும் கொள்ளினும் அதுல அது மட்டும் இல்லாம அந்த பணம் ஊழலால் சேர்க்கப்பட்ட பணம் இன்னும் அரசாங்கத்துக்கு திருப்பி வந்து சேரல, இன்னும் மக்களுக்கு வந்து அடையல. மக்களுடைய பணம் இன்னும் மக்களுக்கு வந்து அடையே, சும்மா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ற நிலையில இருக்கொள்ளியே ஆயிரக்கணக்கான கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்குது. சுகாதாரத்துக்கு போடுற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி அது சொல்லப்படுகிறது. இப்ப நீங்கள் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன நடந்திருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க என்பிபி வந்து சைனா சார்பான சித்தாந்தத்தோட தான் இருக்கு. சைனா சித்தாந்தத்தோட அந்த நிலையில இருக்கேக்க பெருசா அது சைனா வந்து சைனாவோட ஒத்துழைச்சி செய்யற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு தென்தட்டா போகணும், இந்தியாவை பயக்கக்கூடாது, அமெரிக்காவை பயக்கக்கூடாதுன்னு ஒரு மத்திய கவர்மெண்ட்ஸோட கொள்கை மாதிரி இப்ப ராஜபக்ச செய்த மாதிரியும் ரணில் விக்ரமிங்க செய்த மாதிரியும் மைந்திரி செய்த மாதிரியும் இந்த கவர்மெண்ட். இது ஒன்றும் புதுசா எனக்கு வேற சித்தாந்தத்தும் சைனாவோட பின்பற்றி சித்தாந்தம் செய்யற மாதிரி இல்லை. நீங்க சொல்ல வாரீங்க என்னென்றால் இப்ப எல்லாரோடையும் சமமான உறவுகளை வச்சுக்கொண்டு அரசாங்கத்தை நடத்த இயலாது. நீங்கள் சைனா பாலிசி என்ன சைனாவை தங்கி இருக்கிறால் முற்று முழுதாக நீங்கள் சைனாவிலேயே இருந்து சைனாவோட சேர்ந்து அந்த முன்னேற்றத்துக்கு போகணும்னு சொல்றீங்களா? இப்ப நான் என்ன ஜெயபாலன், நீங்க உங்களோட வருமானத்துக்கு தக்க நீங்க 2 பிள்ளைகளோட காணும் அவைகளுக்கு இந்த பள்ளிக்கூட வசதி, சீருடைகள், வீட்டுல நல்ல வீடு இருக்கிறதுக்குரிய விஷயங்களை 2 பிள்ளைகளோட நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்தை கொண்டு போனா அப்ப நான் சொல்லல அது எந்த பிள்ளைகளை செய்தா அது ஜெயபாலன் செய்யற மாதிரி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா கொள்கையில ஏற்படுத்துங்கோ. சைனா செய்து இப்ப நான் அப்போதுக்கம் கனகாலமா சொல்லி கொண்டு வரேன். ஒரு பிள்ளை ஒரு முதலாவது பிள்ளைக்கு மட்டும் கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் சார்பான ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கலை கொடுங்க. 2வது 3வது 4வதுண்டா பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் செய்யலாம். ஏனென்றா நாங்கள் மக்கள் அடிப்படை மக்களோட எஜுகேஷனல் அதாவது கல்வியை மேம்படுத்தணும், யூனிவர்சிட்டிஸை பல்கலைக்கழகத்தோட ஸ்டாண்டர்ட்ஸை மேம்படுத்தணும். இதுகளுக்கு காசு தரும். எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தோன்னு இருந்தா நாட்டை முன்னேற்றலாம். இப்போ ஒரு பிள்ளைக்குரிய சப்போர்ட்டை செய்தா அது சைனா செய்து நாங்கள் சைனாவோட நிற்கிறோம்ன்ற ஒரு சிந்தனையில கவர்மெண்ட் இப்பயும் இருக்கு, மற்ற தலைவர்களும் அந்த நிலைமையில தான் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன். சைனா செய்தது அதுக்காக வேண்டி அப்படி ஒரு கொள்கையை கொண்டு வரீங்க நாங்கள் சைனாவை தான் பின்பற்றுறோம், சைனாவோட தான் போறோம் என்று ஒரு சிந்தனை இருக்கப்படாது. அது இந்தியாவுக்கு நாங்கள் அதை விளங்கப்படுத்தவன். இப்ப எங்கட வங்குறதா இருக்கிற நிலைமையில எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கலாம். அப்ப சில கொள்கைகளை கொண்டு வரைக்க இது எங்களுடைய நாட்டு முன்னேற்றத்துக்கு உரியது. அது சைனா செய்திருந்தா அது நாங்க சைனாவோட தான் போறோம்ன்ற ஒரு கொள்கையா இருக்க தேவை இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப நாங்கள் மேற்குலகத்தோட சாயக்கியம் இந்தியாவுக்கு ஒரு வெளிப்படையா நாங்கள் 2வது வளர்ச்சி அடைந்த நாடா இருந்த நாங்க ஆசியாவில என்ன ரீதியால என்ன ரீசனுக்காக நாங்க மேற்குலகத்துக்கு பின்னால போறோம்ன்றதை ஜிஆர் விளங்கப்படுத்தி ஒரு புனிந்துறவு இருந்திருந்தா இந்த அழிவுகள் வந்திருக்கா இல்ல. நாங்கள் பாக்குறோம் என்னன்னா, ஒன்று உலகம் 3 கேட்டகரிக்குள்ள இருந்தது கொஞ்ச காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு. அதாவது என்ன ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரம். அமெரிக்கா தலைமையில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாடுகள் இருந்தது. அதே மாதிரி இங்கால கொமாண்ட் எக்கனாமி, அதாவது அரசே சந்தையை கட்டுப்படுத்துற ஒரு பொருளாதாரம் ஒன்று இருந்தது. அதுல சைனா, ரஷ்யா,
போன்ற நாடுகள், லாவோஸ், கியூபா, இந்த நாடுகள் இருந்தது. இது ரெண்டுக்கும் இல்லாமல் இந்தியா ஒரு பொசிஷன் எடுத்தது, நாங்கள் அணிசேரா நாடு, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நாங்கள் தனி வழி. இன்றைக்கு இந்த கட்டமைப்பு உடைஞ்சு போச்சு. இந்த கட்டமைப்பு இப்ப இன்னைக்கு என்ன சொல்றது, பல்துருவ அரசியலாக போயிட்டு மல்டிபோல வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அப்ப இதுல இருந்து ஆனா இன்றைக்கும் இந்த அந்த அரசியலை கட்டுப்படுத்துற ஆரண்டு பார்த்தா, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறது ஆரண்டு பார்த்தால் அமெரிக்காவும் சீனாவும் முக்கிய பங்கா எடுக்குது இதுல. அப்ப இதுல இலங்கை போன்ற சின்ன நாடுகள் தங்களை தக்க வைக்கிறதுல பெரிய கஷ்டம் ஒன்று இருக்குது. ஏன்னா IMF கடனை கொடுத்தே அந்த நாடுகளை சின்ன பின்னமாக்கி இருக்கு. ஆனா அதே மாதிரி அதுக்கு மாறாக சைனா தனக்கு சார்பான நாடுகளுக்கு உதவியை செய்யக்குள்ள அந்த பிரச்சனைகள் அந்த நாடுகள்ல வரையில்லை, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள்ல அவன் ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில தான் நான் நினைக்கிறேன் ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல சைனாவுக்கு சார்பான ஒரு பாலிசி ஒன்று இருந்தது. இவர்களும் அதை பின்பற்றுகிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இலங்கைக்கு அதனுடைய புவியியல் மையம் காரணமாக இந்தியாவை பகைக்க இயலாத ஒரு நிலைமையும் இருக்குத்தானே. இந்தியாவை பகைக்க நான் ஒரு காலம் சொல்லேன், நான் இந்தியாவுக்கு எதிரானவனும் அல்ல. இப்ப எங்களுக்கு எங்களை நாட்டையும் மக்களையும் மேம்படுத்துறதுக்கு சில பாலிசிகளை கொண்டு வரைக்க அது இந்தியாவுக்கு எதிரான மாதிரி இருந்தா அதை இந்தியாவுக்கு விளங்கப்படுத்துறது எங்கட கடமை. இப்ப பாருங்க, இப்ப நான் அப்போதுக்கும் சொல்லி கொண்டு வரேன், ஒரு முதலாவது பிள்ளைக்கு மட்டும் கவர்மெண்ட் டாக்ஸ் பேஸோட காசுல இருந்து ஃப்ரீயா எஜுகேஷன் மெடிக்கல். அப்ப அது அப்படி ஒரு கொள்கை கொண்டு வரீங்க. நாங்கள் சைனாவோட போறோம்னு விவாதிக்கிறது ஒரு முட்டாள்தனம். எங்கட நாடு வங்குரோத்துல இருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கல அஜயவா. அப்ப அதை கட்டுப்படுத்தி இப்ப நாங்கள் இப்படி கவர்மெண்ட் ஒரு பிள்ளைக்கு மட்டும் நாங்க செய்யலாம்னு சொல்லவே சைனாவுக்கு பின்னால போயிடும், சைனாவோட கொள்கையை கம்யூனிஸ்டா வேற போயிடும், அப்படி இப்படி சொல்றது ஒரு முட்டாள்தனம். அதைத்தான் நாங்க அப்படி ஒரு கொள்கையை கொண்டாந்து மற்ற நாடுகள் இந்தியாவோட இல்லாம நாங்க சைனாவோட போறோம்னு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி நாங்கள் அது அப்படி இல்லை. இது எங்கட நாட்டு இருக்கிற நிலைமையை பொறுத்து ஒரு பாலிசி அல்லாம இது சைனாவோட பாலிசி இல்லை. இது எங்க குடும்ப கட்டுப்பாடு மாதிரி நாட்டு கட்டுப்பாடு. இப்ப நீங்கள் ஒரு ஆண்டனி பீட்டர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார், உங்களோட நடவடிக்கைகள் என்ன நினைக்கிறீங்க? அல்லது நீங்கள் ஜேஆர் சொன்ன சந்தை பொருளாதாரத்தின்படி போயிருந்தால் இது வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய கருத்தையும் வச்சுக்கிறீங்களா நினைக்கிறேன்? அப்படியா? அந்த சூழ்நிலையில ஜிஆர் செய்தது சரி. ஆனால் அதை ஏன் நாங்கள் மேற்கொள்ளது பின்னால போறோம் என்று சொல்லி இந்தியாவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்ல, எங்கட நாட்டை நாங்க மேம்படுத்துறோம். இல்ல அந்த ஜேஆர் எடுத்த அந்த முடிவு இருக்குத்தானே, நாங்கள் சந்தை பொருளாதாரத்துக்கு போறோம், முற்றுமுழுதாக அமெரிக்காவின் வழியில நடக்கிறோம் என்ற அந்த முடிவு தானே இந்தியா தமிழ் இளைஞர்களை ஆயுதமயப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது. அது சரி ஜெயபால், ஏன் இந்தியாவுக்கு ஏன் ஒரு அச்சுறுத்தல் அப்படி ஒரு நிலைமை வந்தது? ஏன் நாங்கள் அதை எங்களோட தலைவரால் விளங்கப்படுத்த இல்லாம இருந்தது? அப்ப இந்தியாவுக்கு பின்னால இந்தியாட்டா அப்ப நாங்க சொல்லிக்க, நான் ஒரு பிரசிடண்டா ஜெயா ஜெயவர்தனா இருந்திருந்தா நான் சொல்வேன், இப்ப எங்கட நாடு சுதந்திரம் கிடைச்சில இருந்து பின்பக்கம் பின்னால போய்கொண்டு. அப்ப இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய ஆட்டிக்கு நாங்கள் இப்படியே பின்பக்கம் போறதா, அல்லது எங்களுக்குரிய நாட்டை மேம்படுத்துறதுக்கு ரெண்டாவது வளர்ச்சியடைந்த நாட்டா தக்க வச்சு கொள்றதுக்கு நாங்க மேற்குலகத்தில இருந்து போறதுல என்ன பிள்ளை? நீங்கள் முன்னேற்றி வந்த வரைக்கும் நான் உங்களுக்கு நலவாரோம். இல்ல மேற்குலகத்தோட இந்தியா போய்க்குள்ள அதுகின்ற நலன்களை இலங்கையில நடைமுறைப்படுத்த வேண்டி வருது. இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கொண்டு வர வேண்டி வருது, ட்ரிங்கோமேல ஹாபரை கொடுக்க வேண்டி வருது. அப்ப இந்த விஷயம் தானே இந்தியாவை தூண்டி விட்டது, இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இளைஞர்களுக்கு ஆயுதம் கொடுக்க. ஜெயபாலன் இப்ப அப்படியெல்லாம் வருதுண்டு ஒரு சித்தாந்தத்துல தான் இது வருதுன்ற ஒரு சிந்தனையெல்லாம் நடந்திருக்கு. பெரும்பாலான இப்ப பாருங்க, இப்ப எந்த உலகத்துல நடக்கிற போர்கள் எல்லாம் இப்ப உண்மையா எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் எல்லாம் செய்யறதுக்குரிய வசதிகளும் இருக்கு. இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு சொல்லித்தான் பெரிய பெரிய சண்டையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இல்ல அதாவது கேட்கிறேன், இப்ப இலங்கை போன்ற சின்ன நாடுகளுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை, இவையால முடிவெடுக்கலாம் இல்லை. இல்ல என்ன செய்யுங்க, இப்படி சிங்க மேலைய கொடுக்க வேண்டி வரவங்க அப்படி வரும் இப்படி வரும்ன்றத இந்தியா
சிந்திச்சு இப்படி ஆயுத குழுக்களை உருவாக்குறதுக்கு போயேக்க நான் என்றா இந்தியாவோட மீட்டிங் வச்சு எந்த நாடு இது மேம்படுத்துறது முக்கியம், எந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் முக்கியம். அப்ப இதுக்குரிய வளர்ச்சி எந்த நாடை ரெண்டாவது வளர்ந்த நாடு ஆசியால வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு செய்ய வேணும். இது இந்தியால ஏழுமா? ஏலா. அப்ப இந்தியாவோட பாதுகாப்புக்கு நான் கேரண்டி, அதே நேரத்துல இந்த வளர்ச்சியை நான் பார்த்துக்கொள்ளும். இது இந்த புரிந்துணர்வு கட்டாயம், அதாவது தெற்காசிய நாடுகளுக்குள்ள வர வேணும், வந்திருக்க வேணும். அதை இலங்கை செய்திருக்கு தானே. முதல் ஜனாதிபதியாக வந்த பிறகு ஜேவிபி இந்தியாவுக்கு எதிரான ஒரு கட்சியாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அனுரகுமார வந்த பிறகு அவருடைய முதலாவது பயணம் இந்தியாவுக்கு தான் நடந்தது, இந்தியாவுக்கு தான் சென்றிருந்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட இலங்கையும் இந்தியாவும் மிக நெருக்கமான ஒரு சக்திகளாக இருக்கிறார்கள். அதே சமயம் சீனாவோடையும் அவர்களுக்கான உறவு இருக்குது. உண்மையிலேயே இந்தியா சீனாவோட இருக்கிற உறவோட ஒப்படைக்கல, அமெரிக்கா மேற்குலகத்தோட அவ்வளவு உறவுகள் பலமாக இல்லை. அது பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப என்ன சொல்ல வாரன்னு ஜெயபாலன், நாங்க இந்தியாவுக்கு பின்னால போய் சுதந்திர பிரிட்டிஷ உதறி விட்டு இந்தியாவுக்கு பின்னால போய் என்ன நடந்திருக்கு நாட்டுல? எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இந்தியா பயக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரத்துல இந்தியாவோட பாலிசியில 100% பின்போட் தொடர்றதும் எனக்கு அவ்வளவு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இல்லை. இல்ல, இலங்கையும் அப்படி போகல. ஆக தமிழ் தரப்புகள் தான் இந்தியாவுக்கு பின்னால நிக்கதே ஒழிய இலங்கை அரசாங்கம் முற்றாக தன்னை இழந்து அத்தானியுடைய மன்னார் காற்றால திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். இந்தியாவை முழுசையா பின்பற்ற இப்ப மன்னார்ல நடக்கக்கூடிய காற்றால திட்டம் பெரும்பாலும் இலங்கை நிறுவனங்கள் தான் அதை செய்யுது. கிட்டத்தட்ட இந்தியா அவர்கள் கொடுத்ததிலும் பார்க்க அறவாசி விலைக்கு அவர்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப பொருளாதார விஷயத்துல நீங்க அந்த சைனாவுன்ற எந்த பொருளாதார கொள்கையை இலங்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க, அல்லது அது என்ன பிரச்சனை என்று நீங்க பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரையில ஜெயபாலன், சைனாவோட இப்ப நான் கனடாலும் சைனாவுக்கு டிராவல் பண்ணி இருக்கிறேன், வளர்ச்சியை பார்த்துருக்கிறேன். சைனாவோட சித்தாந்தத்துல இருக்கிறோம், சைனாவை பின்பற்றோம்னுட்டு போய் நாங்க டெமோக்ரஸி தான் முக்கியம், மனித உரிமைகள் முக்கியம், அதுகளை பற்றி கதைச்சோன்று கேட்க என்னென்று அது சாத்தியப்பட மட்டும்தான் அந்த புள்ளியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னண்டா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, இலங்கை அரசாங்கம் சைனாவின் நிலைய அரணி அமரசூரிய டெமோக்ரஸி என்ற சொல்ல அங்க உச்சரிச்சது, ஹியூமன் ரைட்ஸை பற்றி காய்ச்சதே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனா இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு இல்லை. அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட ஆட்சி முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நீங்க கொமாண்ட் எக்கானமி சொல்லலாது, ஓப்பன் மார்க்கெட் சொல்லலாது, மிக்சர் ஆஃப் த போத் வேர்ல்ட். அப்ப அதை இலங்கை கைவிடுதுன்னு நினைக்கிறேன். டெமோக்ரஸி என்ற சொல்ல நீங்கள் அங்க தேட இல்லாது. சைனாவோட டிக்ஷனரியிலேயே இல்லையா அந்த சொல்லு. கூகுள்ல நாங்க சர்ச் பண்ணல, அது கூகுள் அங்க பயன்பாட்டுல இல்ல. அப்ப இதுகளை இலங்கை அரசாங்கம் இந்த நுண்ணிய விஷயங்களை அரசு புரிஞ்சு கொள்ளலன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் இப்படி கதை கேட்க போய் பாருங்க, இப்ப மதிச்சு சைனா கூப்பிடேக்க அங்க போய் டெமோக்ரஸி ஹியூமன் ரைட்ஸ் கதை கேட்க சைனாக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி தான். என்ன அது வெஸ்ட் ஒரு ஆயுதம். இவரோட மைண்ட் செட், அதாவது வேலை ஆளை பதிஞ்சிருக்கிறது என்ன, மேற்குலாம் எதை சொல்லி வேலை கீழே வச்சிருந்ததோ அதுதான் ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுல ஒரு சிக்கலும் இருக்கு. என்னடா ஆண்டனி, இப்ப நாங்கள் வாழ்ற இந்த மேற்குலகம், நாங்கள் தகவல்களை எடுத்துக்கொள்ற நாடுகள்னா இந்த மேற்குல நாடுகள், அதுகள செய்தி ஊடகங்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்கட ஊர்லயும் அதைத்தான் கதைக்கிறோம். அப்ப இவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த ஜனநாயகம், ஹியூமன் ரைட்ஸ் என்றதுதான் ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தின் ஆட்சியை நல்லா நடத்துறதுக்கு. அது சரியான மூடத்தனமான ஒரு விஷயம். அதை இன்னும் விளங்காத தலைவர்கள் என்னென்ன நாட்டை முன்னேற்றாளர்ன்றதான் என்னுடைய கேள்வி. இப்ப பாருங்க, ஜனநாயகம் என்று சொல்லி இப்ப நான் எந்த எழுத்துக்களால இத்தனை கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் ஆஸ்திரேலியா. இதெல்லாம் ஒரு ஜனநாயகம். இந்த சிட்டிசன்ஷிப்பே ஒரு லீகல் ஸ்டெப்ஸ் இல்லாம டிலீட் பண்ணி என்ன ரோடு கொண்டு, இது ஜனநாயகமா? அப்ப எல்டிடிக்கு நான் சப்போர்ட் பண்ணாம எல்டிடி எவ்வளவு முக்கியம், எல்டி அகற்றுறது இலங்கையில இருந்து, அதாவது இந்தியன் ஓஷனை பாதுகாக்கிறதுக்கு அல்லது இஸ்ரேல மாதிரி ஒன்றை உருவாக்கி கிணக்கு குளறுபடியில மேற்கொள்ள செய்யும்னு சொல்லி எவ்வளவு எல்டிடி இருந்து. இப்ப எல்டிடிக்கு நான்
எத்தனையோ அட்வைஸ் சொல்லியும் அவையில் அதை பெருசா எடுக்கல. என்னடா மேற்குலாம் எனக்கு ஒரு ரெட் கார்பெட் போடல தானே என்றபடியும் அவையில் அதை எடுக்க மாட்டேன். அப்ப இந்த வகையில இப்படியான ஒரு பப்பட்ச இப்படியான பொம்மைகளுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டா என்ன நடந்திருக்கும்? பெரிய அழிவுகள் நடந்திருக்கு. இந்தியா வந்து உருவாக்கி இந்தியா வந்து அந்த தமிழ் போராட்ட இயக்கங்களை கட்டுப்படுத்த இயலாத இயக்கம். அப்ப இந்த நிலைமையில இந்தியா என்னென்று ஒரு ஈழத்தை உருவாக்கி இருந்தா இந்தியா என்னென்று மேற்குலகத்தை கட்டுப்படுத்தி இருக்கு. இப்ப இஸ்ரேல மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கி மேற்குலகம் தன் ஆட்டத்தை ஆட வலிக்கிட்டு இருந்தா இந்தியாவால என்ன செய்திருக்கேன்? நீங்க நினைக்கிறீங்களா தமிழீழம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தா அது ஒரு இஸ்ரேல் மாதிரியான நிலைக்கு தான் போயிருக்குமே? கட்டாயம். அந்த இப்ப சிங்கப்பூர் எடுத்தீங்கன்னா ஜெயபாலன், சிங்கப்பூர் லீடர்ஸ் வந்து எது நல்லது தங்களுக்கு எது கூடாது அவங்களுக்கு ஒரு புனிந்துணர்வு இருக்கு. அப்ப அந்த தலைவர்கள் வந்து முன்னேற்றம் பெற அவங்க ஒழுங்கான விஷயங்களை செய்வாங்க. ஆனா இந்த பொம்மைகளுக்கு ஒரு நாடு வந்திருந்தா என்ன நடந்திருக்கு? மேற்குலகத்து யார் மூலமாகவும் ஒரு நாட்டை உருவாக்கி உங்களை மேம்படுத்துறது நல்ல விஷயம். ஆனா ஒரு பொம்மைகளுக்கு ஒரு நாட்டை கொடுத்தா அதை என்ன வகையில உங்களுக்கு தெரிந்தானே கொள்கை அரசியல் ரீதியான ஒரு கொள்கை இல்லாதவர்கள் நாடு வந்திருந்தா என்ன குளறுபடியில் நடந்திருக்குமென்றது உங்களால புரிஞ்சு கொள்ள இல்லாம. சிங்கப்பூர் தலைவருக்கு மேற்குலகத்தை வச்சு மேல வந்தது அவைகளுக்கு ஒரு ஸ்மார்ட் லீடர்ஸ். எல்லா கொள்கையும் அவங்க வந்து பெர்ஃபெக்ட் பக்கா கொள்கையில ட்ரக்ஸை டீல் பண்றேன் என்னத்தை பொருளாதார கஞ்சா போத வஸ்துகளோட டீல் பண்றேன் என்ற எண்ணத்தை எடுத்தாலும் பெர்ஃபெக்ட். அப்ப அவங்களுக்கு ஒரு நாடு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் பவர் வெல்த் வரைக்கும் they can manage. ஆனா இப்படியான ஒரு அதாவது எங்கட தலைவர்கள் வந்து ஒரு அரசியல் பின்னணி இல்லாம ஒரு ஒன்றுமே இல்லாதவங்களோட நாடு கொடுத்திருந்தா என்ன எல்லா இந்து சமுத்திரமே ஒரு குளோர் வழியில இருந்துருக்கு. அப்ப நான் அதை நான் எதிர்த்து நடந்த வழியத்தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. ஜெயபாலன் சிட்டிசன்ஷிப்பை இல்லாம வேலை இல்லாம பண்ணி வீட்டை எடுத்து இந்த அம்மாட சித்த வீட்டுக்கே என்ன போக முடியல. இது நான் ஒரு சின்ன இது ஒன்றும் பெரிய வேலை இல்லாடியே என்ன எனக்கு இவ்வளவு தாக்கம். அம்மாட செத்த வீடு இப்ப என்ன கிரிமினல்னாலும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில விடுவாங்க, செத்த வீட்டுக்கு போறோம், போலீஸ் பாதுகாப்பு. என்ன ஏன் அம்மாட செத்த வீட்டுக்கு என்ன போக முடியல? ஏதோ நான் பெருசா ஐ கிரியேட்டட் a major setback for the western country. இப்ப நீங்கள் பல தடவை சீனாவுக்கு போய் வந்திருக்கிறீர்கள், அதே நேரம் ரஷ்யாவுக்கும் போயிருக்கிறீங்களா நினைக்கிறேன். சோ இதுகள் வந்து உங்களை ஒரு என்ன சொல்றது கண்காணிப்புல வைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. கட்டாயம் கண்காணிப்புல அப்போ இருக்கிற நாடு இருக்கிறது தான் செய்வாங்க. எல்டிடிஏன் இலங்கையிலேருந்து அகற்றப்படணும். பிறகு இந்த அரப் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா இது கடைசி இதாக வந்து டொமினோ எஃபெக்ட்ஸ் கடைசி தாக்கம் வந்து சைனா சேஞ்சிங் ரெஜிம் சேஞ்ச் அதை சொல்லி என்ன கனடால நான் லெட்டரை சைனீஸ் எம்பாசிடருக்கு கொடுத்துட்டு வேற அரெஸ்ட் பண்ணப்பட்டேன். அப்ப அவ்வளவுக்கு நான் என்ன டைப் பண்றேன்னு மைக்ரோசாஃப்ட்டுக்களால வேர்டுக்களால நான் என்ன டைப் பண்றேன் யாருக்கு என்ன சொல்றேன் எல்லாம் ஃபுல்லா அப்போதும் கவனிச்சுக்கணும் தான் இருக்குது மேற்குலகம். இப்ப இந்த இலங்கைன்ற விஷயத்துல வந்து மேற்குலகம் என்ன மாதிரி இதை டேக்கிள் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்றால் இப்ப ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, இவர்களுக்கான சைனாவோட இவர்கள் உறவுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அப்ப இந்த மேற்குலகம் இதை என்னென்று இலங்கைய டேக்கிள் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேற்குலகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையை டேக்கிள் பண்றோம். ஜெயபாங்க IMF இருக்குதானே, IMF வேர்ல்ட் பேங்கும் காணும். இதை விட பெருசா தேவையில்லை. இப்ப ஏன் அர்ச்சுனா இவ்வளவு விஷயங்களுக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்றேன். இதுக்கு எல்லாம் சப்போர்ட் டாய்ஸ்போனா மட்டும் இல்லை, மேற்குலகம் பின்னால இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு அழுத்தம். இப்ப இந்த தமிழர்கள் ஹியூமன் ரைட்ஸை பற்றி கேட்கிறார்களுக்கு பின்னுக்கு எல்லாமே இந்த மேற்குலகம் தான் இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? இந்த கட்டாயம் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் தந்திரம். ஏன்னா சைனாவுக்கு எதிராக கூட மேற்குலகம் பாவிக்கிற ரெண்டு விஷயம், ஒன்று டெமோக்ரஸி, அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ். இப்ப ஏன் இப்ப பாருங்க சின்ன உதாரணம், புலம்பெயருக்கு இவ்வளவு காசு கொடுக்குற அளவுக்கு அர்ச்சுனாக்கு எங்க இருந்து காசு வருது? இப்ப நீங்களும் நானும் கொடுக்கலுமா? நாங்களும் புலம்பெயர்ந்து தானே. அப்ப அர்ச்சுனாக்கு கோடிக்கணக்காக வர்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டாஸ்போரா அலையலாம். இதுக்கு பின்னால மேற்கொள்ளாம இருக்குது. இப்ப நீங்க சைனாவுக்கு பல தடவை போய் வந்திருக்கிறீங்க. அங்க உள்ள இப்ப தமிழர்கள் வந்து பெரும்பாலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்லாம் சைனாவுக்கு போயிருப்பார்கள் நினைக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்க இந்த டெமோக்ரஸி ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கதைக்கிற வெஸ்டர்ன் வேர்ல்ட் காய்க்கிறதுக்கும்
நீங்கள் சைனாவில இருக்கீங்களா? சைனாவை எப்படி அதை என்னன்னு ஃபீல் பண்ணீங்க? ஆஸ்திரேலியாவில இருக்கிறவங்களுக்கும் சைனாவுக்கும் உள்ள என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணீங்க? சைனா இப்ப ஜெயபாலன் இப்ப இந்த ஜனநாயகம் மனித உரிமையில கதை கேட்க இது ஒரு அதாவது ஒரு கஷ்டப்பட்ட நாடுகள்ல இது ஒரு ஜோக் மாதிரி ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயம். சைனால பாத்தீங்கன்னா மரக்கறிகள் எல்லாம் இலங்கையும் பார்க்க விலை குறைவு, படுகை குறைவு. ஏன் ஜனங்கள் இதுக்கு அப்படியே அந்த கவர்மெண்ட் அலோகேட் இந்த இவ்வளவு சனம் இந்த உற்பத்தியை செய்யும் என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு தேவையான அளவை அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண திட்டம். அதான் அதே மாதிரி நீங்க இலங்கையில இதுகளை செய்யல, இந்தியாவில செய்யல. ஜனநாயகம் என்ற ரீதியில மனித உரிமைகள் சொல்லி எல்லாரும் ரோட்டுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. நீங்க இவ்வளவு கட்டுப்படுத்தி இவ்வளவு ஊழியத்தை கொடுத்தா இது என்ன மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நினைக்கிறேன். இந்த சந்தை பொருளாதாரத்துக்கும் அரசு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளணும் நான் நினைக்கிறேன். என்ன இல்லையென்றால் அமெரிக்காவில நீங்கள் பட்டினியால சாகிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, மருந்தெடுக்க காசு இல்லாம சாகிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா சைனாவில அது இல்ல. சைனாவில உங்களுக்கு மருந்து இருக்கு, நீங்கள் பட்டினியால சாகிற நிலைமை அங்க வராது. என்றால் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில அதை சப்போர்ட் பண்ணும். அதே நேரம் மருந்து இல்லாமலும் சாக வேண்டி வராது என்றால் அது இலவசமாக அதுகள் வழங்கப்படுகிறது. அப்ப இதை நாங்கள் தீர்மானிக்கணும். மற்றது வாய்ப்பு, கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் அவர்களுக்கு ஞாபக உரிமைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஜெயமால் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்பிபி என்றாலும் மேற்குலோத்தர கட்டுப்பாடு மற்ற கவர்மெண்ட்ஸும் பார்க்க கூட இருக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு நடக்கிறத வச்சு இப்போ நான் என்னுடைய தங்கச்சி என்ற சிபிலிங்ஸோட இந்த சகோதரங்களோட கூடி நான் இலங்கையில சுகமா கதைக்க இயலாது, உறவுகளை வச்சிருக்க எல்லாமே இருக்கு. இது கொத்தப்பாடு கவர்மெண்ட்ல நடக்கையில, மைத்ரிபால சிறிசேன கவர்மெண்ட்ல நடக்கையில, ரணில் விக்ரமசிங்க கவர்மெண்ட்ல நடக்கையில, இது என்பிபியோட கவர்மெண்ட்ல நடக்குது. அப்ப இதுல இருந்து பார்க்க நான் பார்க்கிறேன் என்பிபி இப்ப கூட வெஸ்டர்ன் அதாவது மேற்குலோத்தர கட்டுப்பாடுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். IMF தங்கி இருக்கணும். அப்ப IMF-க்குள்ளால விஷயம் இப்ப IMF-க்குள்ளால சில விஷயங்களை சொல்லிக்க இப்ப எங்களை மாதிரியான ஆக்களோ கட்டுப்படுத்துறதுக்குரிய விஷயங்களும் நடந்து ஒன்று தான் இருக்கு. இப்பயே நான் கூடிய இந்த தங்கச்சியோடைய இந்த சௌரங்களோடைய ஒரு புனிந்துணர்வு ஒரு உறவை வச்சிருக்கலாது. ஆனா இப்ப அர்ச்சுனா மாதிரியான ஆக்களுக்கு எக்கச்சக்கமான காசுகளும் எக்கச்சக்கமான விளம்பரங்களும் பெறுது. என்னத்துக்கு? ஏதோ ஒரு வகையில என்பிபிக்கு சில பிரச்சனையில அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்க போயினா அர்ச்சுனா அதுல ஒரு பார்ட். கூட சாஞ்சினமன்ற சைனாவோட அர்ச்சுனாக்களால் என்ன விஷயங்கள் நடக்கும். இப்ப அர்ச்சுனா ஏற்கனவே போய் UN பார்லிமெண்ட்ல எல்லாம் UN இந்த பார்லிமெண்ட்ல நடக்கிற பிரச்சனையில தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். 17ஆம் தேதி இந்த மாசம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்க்கு எதிராக அந்த பார்லிமெண்ட் தனக்கு நடக்கிற எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு, இப்ப மேல் கூட சைனாவோட சாஞ்சினோம்னா அதை மேற்கொள்ளாம கூடுதலா பாவிக்க தோணும். அர்ஜுனா போட்ட அந்த குற்றச்சாட்டுகளை மேல் தளத்துக்கு கொண்டு வருகிறோம். கட்டாயம் நடக்கும். அவை கூட லீன் பண்ணிச்சுன்னா கூட சைனாவோட சாஞ்சா மேற்கொள்ளாம அது நடக்கும். இதெல்லாம் இப்ப ஜெயபாலன் மேற்கொள்ளாம ஒன்றை செய்யக்க எல்லாத்தையும் கணக்கு ABCDFG கணக்கு ஸ்டெப்ஸ் நடத்தி கொண்டு போவாங்க. ஆப்ஷன் அது நடக்கும். உடனே அவை பக்கன்னு ஒரு ஸ்லீவ்ஸ்களால ஒவ்வொரு ட்ரிக்ஸ் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் இது கணக்க விஷயங்கள் நடந்தோன்னு இருக்குது. ஆனா அதை என்பிபிக்கு விளங்குற அளவுக்கு தலைவர்கள் இல்லை. இப்ப இவ்வளவு காலம் அரசுக்குள்ள என்பிபியை சார்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அகாடமிக் என்று சொல்லப்படுது. நீங்கள் அப்படி பார்க்கல? அகாடமிக் ஜெயபாலன் வேற யூனிவர்சிட்டி, அதாவது படிச்ச யூனிவர்சிட்டியோட வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் என்ன தரத்துல இருக்கு வேர்ல்டோட ஒப்பிட பண்ணிக்க. அப்ப அந்த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஆக்களோட சிந்தனைகள் வெளியில பாஸ் அவுட் பண்ணி வரைக்க இவைகளோட சிந்தனைகள் செயல்கள் எப்படி இருக்கும், எந்த அளவு ரேங்கிங்ல பின்னடவே இருக்கோ அந்த அளவு பின்னடைவுல தான் இவைகளோட ஆற்றலும் இருக்கு. நீங்க தொடர்ச்சியாக சொல்லி வர இன்னொரு விஷயம் அப்போதையும் சொல்லிங்க, இந்த ஒன் சைல்ட் பாலிசி. அதாவது இந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது எப்பவுமே நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் தடை என்ற கருத்தை தான் நீங்கள் எப்பவும் வச்சுக்கொண்டு வாரீங்க. அது என்ன, எங்க இருந்து அந்த கருத்து வருது? அது எப்படி? இப்ப என்னன்னா ஜெயபாலன் என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பர் சைனா ஒன் சைல்ட் பாலிசியில வளர்ந்தான். இங்க ஆஸ்திரேலியால இருக்கிற நான் பெருசா இப்ப
என்னுடைய சிட்டிசன்ஷிப் எல்லாம் இப்போ டிலீட் பண்ணி எனக்கு நடக்க இந்த ஒரு தெற்காசிய என்னுடைய அம்மாண்ட தம்பி அவரோ அல்லது என்னோட அவற்ற பிள்ளைகள் என் சொந்த மச்சான் மேரோ என்னோட வந்து நிக்கல. ஐயோ நான் உங்களுக்கு இப்போ மாமா என்ன சொன்னேன், ஐயோ எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கணும், இதுக்குள்ள நான் வரையலாம். அப்ப அந்த நிலைமையில தான் தெற்காசிய மக்கள் இருக்கணும். அப்ப இந்த நிலையில நான் பெருசா அவைகளோட பலரும் இல்லை, அவைகளோட பெஞ்சையெல்லாம் வந்து இலங்கையாரோட இந்தியரோட நான் போறதும் இல்லை, எந்த சவாசம் இல்லை. அவ்வளவுக்கு மேற்குள்ள என்ன செய்ததுன்றது புரியுற அளவுக்கு இவளுக்கு இல்லை. அதாவது வந்து அரசியல் தந்திரம் என்னன்றே தெரியாம தான் இவள் இருக்கணும். அர்ஜுனாவை சப்போர்ட் பண்ற அளவுல இருந்து பாக்கல தெரியலையா உங்களுக்கு தமிழினம் என்ன நிலையில இருக்கு? இல்ல அது சரி. இப்ப சைனாவை எடுத்துக்கொண்டா கூட இப்ப தன்னுடைய அந்த ஒன் சைல்ட் பாலிசி வந்து தனக்கு ஒரு இப்ப வந்து அவர்கள் அதை எடுத்துட்டார்கள். அதை நீங்க ஜெயபாலம் திருப்பி சொல்றீங்க. ஆனா சைனாவோட வளர்ச்சி என்ன? சைனா எவ்வளவு உற்பத்தி செய்யுது, அப்ப அவங்களுக்கு ஆக்கள் தேவை. இலங்கையில என்ன உற்பத்தி நடக்குது? தேங்காய் மாவோ கூட சொல்லிக்கிறார் தானே, பிறக்கிற புள்ளி ஒன்றும் வாயோடையும் வயிற்றோடையும் பிறக்கல, 2 கையோடையும் பிறக்குது, அது உழைக்கு வேண்டு. அப்ப அது சரி. அப்ப எங்கட ஆக்கள் என்ன நடக்குது? ஏன் தேங்காய் இல்லாம இருக்கு, அரிசி இல்லாம இருக்கு, ஏன் உப்பு இல்லாம இருக்கு? எங்கட ஆக்கள் எல்லாம் உழைக்கிறாங்க, கையில அரசாங்கம் அதுக்கேற்ற பொருளாதார கொள்கைகளை கொண்டு வர இல்லைன்னு, மக்களை வழிநடத்த இல்லை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர. ஜெயபால, நீங்க உங்களோட சவரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூரோப்ல இவ்வளவு உழைக்க, அப்ப நீங்க இன்னும் ஜனநாயகத்துக்கு உங்களுடைய குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள்? உங்களுக்கு எத்தனை சவரங்கள்? எனக்கு 4 சவரங்கள், 3 ஆண் சவரங்களும் 1 பெண் சவரம். 5 பேர் குடும்பத்துல. ஆனா நீங்கள் எல்லாருமே நல்ல நிலையில தானே இருக்கிறீங்க. நல்ல நிலையில இருக்கிறேன்னு சொல்றீங்க ஜெயபாலன். என்னுடைய சகோதரங்களுக்கு அரசியல் பின்னணி என்னன்றே தெரியாது. இப்ப எந்த சகோதரங்கள் இந்த சகோதரங்கள் ஆஸ்திரேலியா வந்து ஒரு கடவுள் நடத்துற நாடுன்னு சொல்லிக்கொண்டு இருக்குது. என்னண்டு அவங்களுக்கு எதிராக நீ என்ன எழுதுவாய்? கடவுளோட நாடு, கடவுளுக்கு எதிராக நீ போயிருக்கிற, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இதெல்லாம் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. இந்த கத்தோலிக்க மத நம்பிக்கையுடைய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. காசாவில நடக்கிற படுகொலைகளையும் ஏற்றுக்கொள்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதான் பச்சை பிள்ளை. அப்ப இதுகளை பாக்க நாங்கள் உண்மையில நல்ல நிலையில இருக்கிறோம்ன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஒரு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, சாப்பாடு இருக்கிறதுதான் வாழ்க்கை. அந்த விதத்துல என்னுடைய மற்ற ஆம்பளை சகோதரங்கள் கூடிய என்னுடைய ஒரு சகோதரர் வந்து கத்தோலிக்க குருவா இருக்கிறேன். அவற்றை சிந்தனையும் இதுதான். அப்ப என்னுடைய சகோதரங்களே என்னுடைய அறிவை பாராட்டுறதாம் இல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்றதாம் இல்ல. லெனின் சொன்ன மாதிரி மதம்ன்றது ஒரு அபிதி, அதை உட்கொண்டுட்டா அது ஒரு பிரச்சனை தான். அதான் அப்ப இந்த இப்படியான பிரச்சனைகள் ஜெயபாலன் இலங்கை அது சம்பந்தமா கிணக்கே இருக்கு. ஆனா தமிழ் சமூகம் சரி, ஈழத்தமிழர்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற இந்திய தமிழர்களும் சரி, தாங்கள் எண்ணிக்கையில குறைஞ்சிட்டு தாங்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேணும் என்ற எண்ணப்பாட்டோடு தான் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது. இப்ப என்ன பொறுத்தவரை ஜெயபாலம், நீங்க தண்ணீர் அடைஞ்சு உங்களுக்குரிய சித்தாந்தங்கள் எல்லாம் மேம்பாட்டு உண்மையில உலகத்துக்கு நல்ல விஷயங்களை செய்வீங்களா? பை ஆல் மீன்ஸ் 10 பிள்ளையும் பொழுங்க. ஆனா இலங்கையை இலங்கை எனக்கு எந்த சவரங்களை உங்களால வழங்கியலுமான்றதான் அதுல முக்கியமா. அப்படித்தான் பெரும்பாலான குடும்பங்கள் அதைத்தான் கருதுகிறார்கள். ஜெயபாலன், இலங்கையில பஸ்ஸுக்குள்ள ஏறி இறங்குறதே ஒரு பெரிய சாதனையா இருக்கு. அவ்வளவுக்கு ஏறி அப்ப பார்க்க இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட இல்லை. அதானே இப்ப ஜெயபாலன், நீங்க என்ன பிரச்சனைன்றா இப்ப எக்கனாமி டெவலப்மெண்டோட தான் சனத்தொகையும் பரவலா போகும். இது முட்டாள்தனமா சண்டே துவங்கி 30-40 வருஷமா இதண்டு போட்டு போச்சு, சனத்தொகை அப்படியே வெறிக்க வேண்டு போயிடுச்சுண்டா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க மேம்பட்டு நீங்க 12ஆம் அடைஞ்சு எல்லாத்தையும் படிவா செய்றீங்கன்னா நீங்க 10 பிள்ளை 20 பிள்ளையும் போடுங்க. எனக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்து. வசதிகள் இருக்கும் வரைக்கும் அதுல பிரச்சனை இல்லை. உங்களோட வசதிகளை முதல்ல ஏற்படுத்துங்க, பொருளாதாரத்தை கட்டி எழுப்புங்க, அதுக்கு பிறகு நீங்கள் 20 பிள்ளைகளும் வச்சிருங்க. அதுதான் என்ன பொறுத்த வரையில இப்ப பஸ்ல ஏறி இறங்குறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னத்துக்கு நீங்க பெற்று தள்ளுறீங்க? அந்த புள்ளியோட இந்த உரையாடல முடிவு. எனக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சு கொள்றதுக்கே ஒரு காசியன் இல்லை.
இவ்வளத்தை படிச்சும் மேரி பண்ண, அதாவது கல்யாணம் முடிக்காம இவ்வளவு நாலேஜ பெற்று எல்லா நாடுகளுக்கும் போய் 38 நாடுகளுக்கு மேல போய் எத்தனையோ அனுபவங்களை நான் பெற்றிருந்தாலும் ஒரு வாக்கியம் கூடி விக்கிபீடியாவில் எழுதுறதுக்கு ஆக்கலை தெற்காசி. ஈவன் சைனால கூட சைனா என்ன செய்திருக்க வேணும், ஒரு மறைமுகமான குழுவால எங்கள் தரவழியில சப்போர்ட் பண்ணி மேற்குலத்தோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வெளியில வந்திருக்கும். ஆனா சைனாக்கு என்ன ஒன்றும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இப்ப மேற்குலம் எத்தனையோ செய்து ஜெயபாலன் தனியா பொருளாதார கட்டுமானத்தை வளர்க்கிறதுதான் அவர்கள் கூட ஆர்வம் காட்டுறார்களே, அதை இந்த மேல் கட்டுமானத்திலே அவர்கள் பெருசாக கவனம் எடுக்கல. அது நாளடைவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சைனா. சைனாட பலகீனம் தான் அது. அதான் இப்ப என்ன சொல்லுவாருன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து வந்தாவே இந்த இதுல வந்து அந்த பொருளாதாரம் தான் அது கூடுதலான அடிப்படையாக பார்க்கணுமே ஒழிய அது இந்த அழகியல் சம்பந்தமாக இந்த மேல் கட்டுமானம் சம்பந்தமான பார்வையொன்று இல்லை என்று பாருங்க. ஏன் தெரியுமா ஜெயபாலன், நீங்க சைனாவை நீங்க எத்தனையோ செஞ்சுரிஸ், ஆயிரக்கணக்கான 5,000 வருஷங்கள் தாங்கள் ஒரு சிவிலைசேஷன் இருந்துன்னு சொல்லிக்கொள்ளினோம். இந்தியாவும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிக்கொள்ளினோம். ஆனா இவ சைனாவும் இந்தியாவும் உலகத்தை ஆலையில அந்த விஷயத்துல இந்த மாதிரி இப்ப பாருங்க, இப்ப வேக்குலம் எல்லாம் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து அவையில வச்சுக்கொண்டே அந்த நாடுகளுக்கு எதிராக குளறுபடிகளை செய்யறாங்க. தமிழ் டாஸ்போரா நிச்சயமாக மேற்கு நாடுகள், இது அமெரிக்காவோ பிரித்தானியாவோ ஐரோப்பிய நாடுகளோ சைனீஸ் அகதிகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அத சைனீஸ் புரிஞ்சு வேற நாடுகள்ல இருந்து வாராக்களுக்கும் அந்த அப்படித்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுறோம். அதுதான் இப்ப பாருங்க, இப்ப டாஸ்போரா வச்சு இத்தனையோ செய்து இன்றைக்கு லிபியா இன்வைட் பண்ணாலும் இங்க லிபியன் டாஸ்போராவை பாவிச்சது. ஈராக்கை இன்வைட் பண்ண முதல்ல ஈராக்கி டாஸ்போராவை பாவிச்சு அவையெல்லாம் மேற்குலம் வரணும், ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இலங்கையிலையும் இவ்வளவுக்கு என்ன 40 வருஷமா போராட்டம் நடத்துறதுக்கு யாரு பின்னணி? டாஸ்போரா தான். அப்ப அப்படியான விஷயங்கள் சிஐஏ வந்து பிரிவினை உண்டாக்கி இப்படி அகதிகளை வெளியில கொண்டு அவையல் மூலமா விஷயங்களை எல்லாம் செய்து பிறகு அதை எனக்கு இப்ப வேறங்க ரெஜிங்களை மாத்துறது, டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸை கொண்டு வந்து அப்படி இப்படி விஷயங்கள் மேற்கொள்ள செய்து கொண்டு இருக்கு. ஆனா சைனா என்ன செய்யுது? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அப்ப இதை நான் திருப்பி சொல்லிக்கொண்டு வாரேன். எத்தனையோ கூட சைனாவுக்கு போய் இதுகளை சொல்லிக்கொண்டு வாரேன். ஆனா சைனாவுக்கு இது விளங்குறதா இல்லை. நாங்கள் அந்த புள்ளியோட இந்த உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.